எங்கடா 2 பிள்ளைய கூட்டு போகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? எங்கே போகிறேன் இன்றைக்கி பௌர்ணமி. அன்னாபிஷேகத்திலே சிவன் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அது பார்த்தா நம்ம ஒரு வருஷத்துக்கான பலன் நல்லபடியாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அவர் மேலே பண்ணின அன்னத்தாலே இருக்கிற அபிஷேகத்தை வாங்கி சாப்பிட்டா குழந்த இல்லாதவங்களுக்குலாம் குழந்த பிறக்கும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். எனக்கு குழந்த இருக்குது. ஆனால் என் பையன் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ கூட்டத்தில் போய் நின்றுட்டு நான் போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சாமியை பார்த்துட்டு வந்தேன். அதில் வேறு சிவன் மேலே உள்ள சாப்பாட்டில் கொஞ்சம் எடுத்து 2 குழந்தைங்க வாயிலையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு விட்டேன். இன்னொன்று வந்து ஏன் கோயிலுக்கு போனாலே அழுகுற அப்படி இப்படின்னு சொல்லி என் கண்ணீரை பார்த்து கிண்டல் பண்ணவங்களும் உண்டு. நான் எல்லாத்துக்கும் சொல்கிற ஒரே பதில், எனக்குள்ளே அவ்வளோ வலி, எனக்குள்ளே அவ்வளோ கேள்வி. ஒன்று குழந்த ஸ்பெஷல் சைல்டாக கொடுத்துருந்தா ஒன்று காசு பணத்தை அதிகமாக கொடுத்துருக்கணும், இல்லை லைஃப் பார்ட்னர் சப்போர்ட்டை ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கணும், இல்லை சொந்த பந்த சப்போர்ட்டை கொடுத்துருக்கணும். எனக்கு எதுவுமே சரியில்லாமல் கொடுத்துட்டு என் 2 குழந்தைங்களோட சுமையும் நான் ஒரு ஆள் சுமக்கணுன்றப்ப அது எனக்கு வந்து கடவுள்கிட்ட தான் அது கண்ணீராக வரும். மற்றவங்ககிட்ட நான் அந்த கண்ணீரை விட்டேன்னா ஒன்று அது சிம்பதின்னு சொல்லுவாங்க, இல்லை அது க்ரஷ்ஷாக மாறிடும். அது எதுக்குமே வேண்டாமேன்னு சொல்லிட்டு தான் நான் கடவுள்கிட்ட வேண்டுறது. இன்னொன்று என் குழந்தைங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாத்தையுமே மற்றவங்க பிடுங்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கடவுளே நீ பார்த்துக்கோ அப்படின்றது தான்.